வெற்றி தோல்வி இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ரெண்டு அணிகள் விளையாடுறாங்க அப்படின்னா ஒரு அணிக்கு வெற்றி, ஒரு அணிக்கு தோல்வி. ரெண்டு அணிக்கும் வெற்றி கிடைப்பது இல்லை. அப்படியே நம்முடைய இருதயத்தை ரெண்டு வல்லமைகள் ஆளுகை செய்கிறது. ஒன்று என்னன்னா பரலோகத்தின் வல்லமை, அது தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை. ரெண்டு பாதாளத்தின் வல்லமை, அது இருளின் ராஜ்யத்தின் வல்லமை. புரியுதா? வெற்றி வரும்போது யாருக்கு அந்த வெற்றி உண்டாகுது? பரலோகத்திற்கு அந்த வெற்றி. சில தோல்விகளை சந்திக்கும் போது இப்ப யாருக்கு வெற்றி வந்திருக்கு? பாதாளத்திற்கு வெற்றி வந்திருக்கு. எப்பொழுதுமே அப்படிதான் இருக்கும். ஒரு மனிதனுடைய வெற்றி இன்னொரு மனிதனுடைய தோல்வி. வெற்றியும் தோல்வியும் சேர்ந்துதான் இருக்கு. எல்லாருமே வெற்றி அடைந்து விட முடியாது. ஆனா கர்த்தர் விரும்புகிறது என்ன? அவர் பிள்ளைகள், இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், சொந்த ஜனம் வெற்றி அடையணும். இன்னொரு பக்கம் தோல்வியா போறதுல கர்த்தருக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு வெற்றி கிடைக்குதுன்னா இன்னொரு ஆளுக்கு தோல்வி, இன்னொரு ஆளுக்கு தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி தேவன் வருத்தப்படுகிறது இல்லை. ஆனா நீங்களும் நானும் வெற்றி அடையும் போது கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுகிறார். நாம் முற்றிலும் ஜெயம் பெற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். முற்றிலும் ஜெயம் அப்படிங்கிற வார்த்தையின் அர்த்தம் 100% வெற்றி. இதுக்கு தேவன் காரணம் இல்லை, நம்முடைய இருதயம் தான் காரணம். அதனால தான் மனது மறுரூபமாக வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. யோவான் சொல்லுகிறார், நீங்களும் நானும் வெற்றி அடைவதற்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனா விசுவாசம் தான். யாருடைய விசுவாசம்? நம்முடைய விசுவாசம். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், விசுவாசத்தை துவங்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர் இயேசு. விசுவாசத்தை துவங்குனது யாரு? இயேசு. முடிக்கிறது யாரு? இயேசு. ஆனா நம்ம மேல துவங்கப்பட்ட அந்த விசுவாசத்தை யோவான் எப்படி அழைக்கிறார்? நம்முடைய விசுவாசம். எப்படி? நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப உலகத்தானுக்கு தோல்வி உண்டானா அதுல தேவனுக்கு பிரச்சனை இல்லை. நீங்களும் நானும் வெற்றி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்மை வெற்றியடைய பண்ணுவது நம்முடைய விசுவாசம். அது தேவனால் கொடுக்கப்பட்டது தான். ஆனால் அது நம்முடைய விசுவாசம் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய விசுவாசம் தான் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிறது.